தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர், சீமான் என்கிற தற்குறி, சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல, சீமான் என்கிற இந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது. அவர் என்ன சொன்னார் என்றால், எங்களை போன்ற இளைஞர்களுக்கு, தமிழ் சமூகத்துக்கு, ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரியும், நான் காட்சியில் சண்டைக்களத்தில் இருந்து துப்பாக்கி பிடித்தேன், என் கையை மேதகு பிரபாகரன் பிடித்தார், போராளிகள் பிடித்தார், இப்படி சுடு என்று கதையை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இன்று அவர் சொல்கிறார்கள், மிகவும் கட்டுக்கோப்பாக இயங்கிய ஒரு ராணுவ இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள், பயிற்சி பெற்ற தமிழீழ விடுதலை புலிகளை தவிர யாரும் துவக்கை தூக்க முடியாது. வெறும் சினிமா ஷூட்டிங்கில் நான் படம் எடுப்பதற்கு நாங்கள் எடுத்த படத்தை தமிழ் சமூகத்தில் காமித்து, இந்த படம் நான் பயிற்சியில் ஈடுபட்ட படம் என்று ஒரு பொய் சொல்ல முடிந்திருக்கிறது என்றால், இவருடைய அரசியல் வருகையை சந்தேகம் மட்டுமல்ல, நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம். தமிழீழ அரசியலை தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் சீமான் மழுங்கெடுக்க செய்திருக்கிறார். இல்ல, பொதுவா ஈழத்திலிருந்து ஃபண்டு வருங்கிற அந்த கதை பொய். சொந்த நாட்டில் வாழ முடியாம, சொந்த ஊர்ல வாழ முடியாம, நாடுகளை கேட்டு ஒரு அகதிகளாக போய் நிற்கிற அந்த மக்கள்கிட்ட போய் சுரண்டி சீமான் வாழ்ந்திருக்கிறார். சொந்த நாட்டில் வாழ முடியல, இங்கே தன்னுடைய மொழி உரிமை இல்லை, இன உரிமை இல்லை என்று மற்ற நாட்டுக்கு பிழைக்க போறாங்க. அவருங்க அங்கே போய் ஏதோ ஒரு கூலி தொழிலாளியா ஏதோ செய்கிற போது, நான் தான் ஈழத்துக்காக பேசுகிறேங்கிற பெயர்ல அவர்களிடம் சுரண்டி இருக்கார். பெரிய ஃபண்ட்லாம் அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கூலி வேலை பார்க்குறவன்ட்டு இருந்து 100 ரூபா சம்பாரிச்சானா ஈழத்துக்காக அவர் பேசுறாருன்னு 10 ரூபாய் வாங்கி திண்டு வயிறு கொடுத்திருக்கிறார் சீமான். மற்றபடி அந்த பொதுமக்கள் கொடுத்த ஃபண்டு அப்படிலாம் வந்து நான் அப்படி குற்றச்சாட்டு விரும்பல. அவர் சுயலாபத்துக்காக பயன்படுத்தினார். நீங்க எல்லாத்தையும் அடிச்சு பேசுற சீமான், ஆதார் இருக்கான்னு நெஞ்ச நிமிர்த்தி நான் ஆம்பளை பேச சீமான் இந்த ராஜ்குமார் எதிர்த்து கேள்வி கேட்ட போது, அதை கடந்து போங்க, அதை விடுங்க அப்படின்னு பேசுறாருன்னா உள்நோக்கு என்னவா இருக்கு? இந்த மேதகு பிரபாகரன் படம் கொடுத்து சந்தோஷம் என்ன பேசுவார்னா, அப்ப நான் பார்க்கலையாங்கிறாரு. இது என்னன்னா எஸ்கேபிசம். தன்னை நோக்கி ஒரு காரணம் படுகிற போது இன்னைக்கு அம்பலப்பட்டுட்டார். நீ ஈழத்துக்கு போனது உண்மைதான். எதுக்கு போனேன்னா, ஷூட்டிங் நடக்கிற போது ஒரு இயக்குனராக வழிநடத்த போன, அவ்வளவுதான். நீ ஷூட்டிங் துப்பாக்கியை சுட்டுட்டு போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்தங்கிறது இன்னைக்கு அம்பலப்பட்டுருச்சு. நீ போராளிக்கு பயிற்சி கொடுத்தங்கிற சொன்ன அந்த பொய் செய்தி அம்பலப்பட்டுருச்சு. மேதகு பிரபாகரங்கள் கூட எடுத்த அந்த புகைப்படத்தை நீ தான் ஒரு ஆளை வச்சு, செங்கோட்டைங்கிற ஆளை வச்சு, நான் போன கடந்த முறை சொல்லியிருந்தேன், செங்கோட்டையன் கொண்டு வந்த கொரியரை வாங்கி சீமான்ட்ட கொடுத்து புலாயுத அடைஞ்சதுல முன்னாள் தம்பியில நான் ஒருத்தன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு எமோஷன், மேதகு பிரபாகரனை பார்த்துட்டாருன்னு, அது இன்னைக்கு அம்பலப்பட்டுருச்சு. இன்னொன்று, ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்த 6 போட்டோ தான், 6ஐயும் நாங்கள் தான் எடுத்து டைம் ஜோனோட இன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க. வருகிற காலங்களில் அந்த வீடியோக்கள் வர வாய்ப்பு இருக்கு. சந்தோஷ் சொல்லியிருக்காரு. அந்த சந்தோஷ் சொல்ற செய்திகள் உண்மைன்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா அவரோட நெருங்கி பார்க்கற சந்தோஷ் சொல்ற செய்திகள் உண்மைன்னு நான் பார்க்கிறேன். சீமானுடைய இயல்பு தான். சீமானுக்கு வந்து செந்தமிழன் சீமான்னு அவர் சொல்லுவாங்க. அது செந்தமிழ்னா, அவர் செந்தமிழ்னு என்ன கேட்டீங்கன்னா கெட்ட வார்த்தை தான் செந்தமிழ். அவர் சீமானுடைய உடல் முடிவு செந்தமிழா, செந்தமிழ் பேசுறான்னா கெட்ட வார்த்தை பேசுறான். சீமானை பொறுத்தவரை உலகத்திற்கு எல்லா கெட்ட வார்த்தையும் பேசுகிற ஒரு பண்பற்ற மனிதர் தான். அதை பொது வழியில ஒரு தங்கை ஒரு நிருபர் கேள்வி வைக்கிறாங்கன்னா ஒண்ணு மறுக்கணும் இல்லைங்க. நீங்க வந்து அவரை வந்து நீங்க சொல்ற வார்த்தையை சொல்லி, ஒரு தகாத வார்த்தையை சொல்லி திட்டுறாருன்னா அப்ப யாரை திட்டுறாரு? அவர் யார்? மேதகு பிரபாகரனுடைய அண்ணன் மகன். அவரை திட்டுறாரு. அதான் அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து அவங்களுடைய ஊடகங்களை ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அவர் வந்து அவர் மனைவிக்கு கேட்க ஊட்டிக்கிருந்தார் 2009. அவராவது மனைவிக்கு கேட்க ஊட்டிக்கிருந்தாரு. 2009 நீங்க என்ன பண்ணீங்கிறத விஜயலட்சுமி தெருவா சொல்றாங்க. 2009 ஈழப்போர் உச்சத்தில் நடந்த போது தேனியில நான் அவர் இருந்தோம், மாயாண்டு கொடுத்தா படம் ஷூட்டிங் இருந்தாரு, நாங்க என்ன பண்ண சொல்றாங்க. சொந்த மனைவிக்கு கேட்க ஊட்டினதையே கேள்வி கேட்கிற புரட்சியாளர்கள், அதை வந்து அசிங்கப்படுத்துற புரட்சியாளர்கள், அந்த 2009 ஈழப்போர் உச்சத்தில் இருந்தபோது ராஜீவ் காந்தியாக நான் என் தகுதிக்கு மாணவரா சட்டக்கல்லூரி மாணவர் முடிச்சுட்டு 60 நாள் தொடர்ச்சியா போராட்டம். நான் மட்டும் இல்ல, இங்க ஊடக நண்பர்கள் பல பேர் இருந்தாங்க. நான் என் பேருக்காக குறிப்பிடுறேன். நான் வந்து பல இயக்குநர்கள், பல திரை இயக்குநர்கள், பல பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள் எண்ணிடாங்காத தெருவில் போராடணுமே. நீ இந்த 6 மாசம் மாயாண்டு குடும்பத்தாரில் ஏன் உட்கார்ந்த? அப்போ உனக்கு இனமான பெரிதா, வருமானம் பெரிதா? அங்க இந்த கேள்வி கேட்க விரும்புகிறோம். இவர் வந்து எந்த மனிதரையும் அறத்தோடு எதிர்கொள்கிற அறம் என்பதை சீமானுக்கு இல்லை. சீமான் வந்து ஊதி பெருக்கப்பட்ட பண்பம் அல்ல, திட்டமிட்டு தமிழ்நாட்டின் பிரைடாக தமிழர் என்கிற அடையாளத்தை ஒழிப்பதற்காக. ஏன்னா ஒரு சத்தமா பேசினான்னா, அவன் தமிழ் பேசினான்னா நல்லா பேசுவாங்கிற பேச்சு திறமை வைத்து தமிழர் அடையாளங்களை ஒழிக்க கொண்டு வந்த கைகூலி அவர், பன்னாட்டு உளவுத்துறையுடைய கையாள் என்பதை எங்க குற்றச்சாட்டு. உலக தமிழர்களுக்கு யாரை பத்தி தெரியுங்கிற கேள்வி இருக்கு. யார் உலக தமிழர்?
2 இருக்கு உலகத் தமிழர்கள். தமிழீழத்தில் போரினால் அரசியல் சட்டத்தால் பாதிக்கப்பட்டு வெளியேறிய ஈழத்தமிழர்கள் பல்வேறு நாடுகள் இருக்காங்க. குறிப்பா ஐரோப்பிய டயஸ்போரால இருக்காங்க. அடுத்து பெரும்பான்மையா இருப்பது தமிழ்நாட்டுக்கு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அவர்களை அகதிகள் என்று குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தாயகம் திரும்பிய தமிழர்கள் என்று சொல்லி ஒரு 320 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அவர்களுக்கு பள்ளிக்கூடம், நூலகம், ரேஷன் கடை, இந்தியாவுடைய பிரஜைகளுக்கு குடிமக்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்து எங்களால் முடிந்த சட்டத்துக்கு உட்பட்ட சில வேலைகள் செய்யறோம். அப்ப அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு பாஜக வாதாடுது. அதை குறித்து ஒரு கருத்தரங்கு, அதை குறித்து ஒரு வழக்கு, அதை குறித்து பேசுவதற்கு சீமானுக்கு தெம்போ திராணியே இல்லை. அதை குறித்து பேசல. அதற்கு மாறா டயாஸ்பரா அரசியல்ல டென்மார்க், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, லண்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இதுவரை இயங்கி வந்த தமிழீழ விடுதலை கட்டமைப்பை இவருக்கென்று சில தற்கூறிகளை வைத்து, இவருக்கென்று சில ரசிகர் மன்றத்தை வைத்து உடைச்சு தலைவர் குடும்பம், தலைவர் கூட யார் இருந்தாங்களா, மிதகு பிரபாகரன் கூட யார் இருந்தாங்களா, அவங்களையெல்லாம் சந்தேகம் இவெல்லாம் துரோகின்னு சொல்லி எல்லாரையும் அந்நியப்படுத்தி வச்சுட்டு தாம்படு தான் யோக்கியன்னு சொல்லி அந்த யோக்கியன் ஈழத்துக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு எங்க கேள்வி. மேடைகளை யாருன்னா பேசலாம். மேடைகள் என்ன பேசிட்டு இருக்கல அது சொல்ல மேடைகளை பேசின மேல என்ன பேசியிருக்க நீ? எனக்கு துப்பாக்கி சுட பயிற்சி கொடுத்தாங்க, இட்லி கொடுத்தாங்க, ஆமக்கறி கொடுத்தாங்க, மான் சுட்டு கொடுத்தாங்க, பன்னி சுட்டு கொடுத்தாங்க, ஆம ஓடு இப்படி இருந்துச்சு. இந்த கதை தானே பேசின. ஈழ உரிமை என்ன பேசியிருக்க? வாட் அபவுட் சிங்கிள் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் என்ன பேசியிருக்க? சிங்கிள் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட்ல எப்படி தமிழ் ஒடுக்கப்பட்டது? அந்த போர் நடந்த பின்பு அந்த நாடு கடந்த தமிழீழ அரசுடைய கருத்தியல் என்னாச்சு? நாடு கடந்த தமிழீழ அரசு எடுத்துக்கொண்ட சட்ட முயற்சி என்னாச்சு? அந்த சட்ட முயற்சிக்கு உங்களுடைய நாம் தமிழர் இயக்கம் என்ன செஞ்சு? எதையுமே செய்யலையே. அதற்கு மாறாக மிதகு பிரபாகரன் போராளியை, ஒரு மாவீரனை ஒரு செப்பாக மாற்றி வச்சிருக்கீங்க. அந்த கேவலத்தை திட்டமிட்டு சீமான் செய்திருக்கிறதா நான் பார்க்கிறேன்.